ஓம். நாம் பிரகதாரண்ய உபநிஷத்தில் முன்னுரையாக சத்தா விசாரம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். சத்தா என்பது பரமமெய், பரம்பொருள். எது ஒன்று எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்ததோ அதை கடவுள் என்றும் சொல்வார்கள். சிலர் சக்தி என்று சொல்கிறார்கள், சிலர் பிரதானம் என்று சொல்கிறார்கள், பிரகிருதி என்கிறார்கள், அல்லது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அறிவுடைய வஸ்து என்று சொல்கிறார்கள், அறிவற்ற வஸ்து என்றும் சொல்கிறார்கள். இதை பற்றிய விவாதங்களை எல்லாம் பார்த்து முடித்தோம். அது சித் மாத்திரமே தவிர அது ஜடமோ சித் ஜடமோ அல்ல என்பதை நாம் நிரூபித்து விட்டோம். இப்பொழுது இந்த சத்தா சாஸ்திரம்படி ஒன்றாக இல்லை மூன்றாக தெரிகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுபடி ஒரு பொருள் மூன்றாக தெரியும்? ஆமாம், குழப்பமான மனம் இருப்பவனுக்கும், கள் குடித்தவனுக்கும், கண்ணில் குறை இருக்கிறவனுக்கும் ஒரு நிலா ரெண்டாக தெரியலாம், மூன்றாக கூட தெரியலாம். அதனால் அந்த உள்ள பொருள் ஒன்றல்ல என்று அர்த்தமல்ல. இந்த சத்தா என்பது ஒன்றே ஒன்றுதான். ஒன்றாக இருந்தால் மட்டுமே அதை சத்தா என்று சொல்ல முடியும். இரண்டிருந்து இட்டுவிட்டால் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கும். எனவே சத்தா என்பது ஒன்று தான். அந்த சத் என்பது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த சத்து எப்படிப்பட்டது என்பதை விளக்குவதற்கு நமக்கு சம்பிரதாயம் ஒரு வகையை சொல்லியிருக்கிறது. சத்தா என்பதை மனிதர்கள் 3 விதமாக அறியலாம். மனம் குழம்பி இருக்கும் பொழுது, அறிவில்லாத போது, தெளிவில்லாத போது இந்த சத்தா அவனுக்கு பிராதிபாசிகம் என்ற சத்தாவாக தெரியும். மனம் தெளிந்த பிறகு சரியான பிரத்யட்ச பிரமாணங்களை கொண்டு பார்க்கும் பொழுது அந்த சத்தா அவனுக்கு விவகாரமாக தெரியும். சாஸ்திர ஞானத்தை கொண்டு, வேதத்தை கொண்டு, குருவின் மூலம் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு அந்த சத்தா பாரமார்த்திகம் என்று தெரியும். ஒரே ஆளுக்கு தான். குழப்பமான ஒருவனுக்கு பிராதிபாசிகம், தெளிந்தவனுக்கு அது விவகாரிகம், ஞானத்தில் புரிந்து கொண்ட விழித்து கொண்டவனுக்கு அது பாரமார்த்திகம். இதற்கு உதாரணத்தை நாம் சொன்னோம். குழப்பி இருக்கிறவன், பயத்தில் இருக்கின்றவன் கயிறை பாம்பாக நினைக்கிறான். அப்பொழுது அந்த கயிறு கட்டுவதற்கும் தண்ணீர் சேந்துவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் பயமுறுத்தும் பொருளாக தெரிகிறது. அப்பொழுது அவனுக்கு ஒரு சம்சாரம் ஏற்படுகிறது. பயத்தை போக்கிக் கொள்வதற்கு அவன் பல முயற்சி செய்கிறான். இது ஒரு பொருளை இன்னொன்றாக பார்க்கிற ஒரு பிரச்சனை. இது பேர் பிராதிபாசிகம் என்று சொன்னோம். சரியான விளக்கு போட்டு அவனுக்கு அந்த ரூமில் அறையில் இருப்பது கயிறு என்று காட்டி கொடுத்த பிறகு அவன் பயம் நீங்குகிறது, சம்சாரம் நீங்குகிறது, அவன் உண்மை தெரிந்து கொண்டான். இப்பொழுது விவகாரத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ பயந்து ஓட வேண்டியதில்லை. அந்த கயிறு எடுத்து ஏதாவது கட்டுவதற்கும், தண்ணீர் சேந்துவதற்கு, கிணற்றில் போட்டு எடுப்பதற்கும் அதை பயன்படுத்தலாம். 3வது ஞானத்தின்படி, இந்த சாஸ்திரத்தின்படி அவனுக்கு சொல்லப்படுவது, நீயும் சரி, உன் உடலும் சரி, இந்த கயிறும் சரி, அந்த பாரமார்த்திகமான சத்தா ஒன்றுதான். அதுதான் இங்கே இருக்கிறது. அதனுடைய ஆகிருதிகள் தான் இவை. ஆதார பொருள் அப்படியே இருக்கிறது. மண் எப்படி எல்லா பானைகளிலும் ஒன்றாக இருந்தாலும் பானைகள் என்ற வடிவங்களினாலே, ஆகிருதியினாலே அது பலவாக தெரிவது போல ஒரே சத்தா, பாரமார்த்திக சத்தா, அவரவர் கண்களுக்கு அது அவர்களுக்கு பயன்படும் விதத்திலே அது வெவ்வேறு விதமாக தெரிகிறது என்று அவனுக்கு அறிவு புகட்டிய பிறகு அவனுக்கு சத்தா என்பது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சத்தாவுக்கு ஒரு வரைமுறையை நாம் வேத காலத்திலிருந்து சொல்லி வருகின்ற டீச்சிங் மெத்தடாலஜின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே பார்க்கின்ற பொருள் இல்லாமல் போனால், பொய் என்று கண்டுபிடிக்கப்பட்டால், அந்த பொருளுக்கு பிராதிபாசிக சத்தா உண்டு என்று சொல்கிறோம். அந்த பொருள் உண்டா இல்லையா, சத்தா அசத்தா என்று கேட்கிறோம். இப்பொழுது பாம்பை பார்க்கிறான். அந்த பாம்பு எப்படிப்பட்ட சத்தா, அது உண்மையானதா பொய்யானதா என்று நம்ம கேட்கும் பொழுது அது பிராதிபாசிக சத்தா, அது பொய்யான சத்தா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இவன் பார்த்து கொண்டிருக்கிறான், பார்ப்பவன் இருக்கிறான், ஆனால் பார்க்கப்படும் பொருள் இப்போது இல்லை, வேறு பொருள் இருக்கிறது.
அப்படி இருந்ததினால் எந்த பொருள் பார்த்துக்கிறவன் இருக்கும் பொழுதே அது இல்லாமல் போகிறதோ அந்த பொருளுக்கு பிராதிபாசிக சத்தா இருப்பதாக சொல்லலாம். இப்போ அடுத்த நிலை, இந்த பார்க்கிறவன் ஒருத்தர் இருந்துருக்கிறான் இல்லையா, அவனும் இல்லாமல் போனால், பார்க்கிறவனே இல்லாது போனால் பார்க்கப்படும் இல்லாமல் போயிடும் இல்லையா. அப்படி எந்த பொருள் பார்க்கிறவன் போகும் பொழுது மறைந்து போகிறதோ அந்த பொருளுக்கு விவகாரிக சத்தா என்று பெயர். இப்பொழுது பார்க்கின்ற பொருளும் போயிடுச்சு, பார்ப்பவனும் போயிட்டான். மிச்சம் யார் இருக்கிறது? யாரோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்ப்பதை நிறுத்திவிட்டான். ஆனால் பார்ப்பதை நிறுத்திவிட்ட ஒருவன் இருக்கிறான் இல்லையா, அவனை பாரமார்த்திக சத்தா என்று நாம் அழைக்கலாம். பார்க்கும் பொழுதே பார்க்கப்படும் பொருள் சென்றால் அந்த பொருளுக்கு பிராதிபாசிக சத்தா. பார்க்கிறவன் மறைந்து விட்டால் இரண்டுமே ஒரே சமயத்தில் சென்று விடும் பொழுது அந்த பார்க்கிறவனும் பார்க்கின்ற பொருளும் சேர்த்து ஒரு பொருள் சொல்கிற விவகார சத்தா என்று. விவகார சத்தா நீங்கின பிறகு எது எஞ்சுகிறதோ, எந்த அறிவு பொருள் எஞ்சுகிறதோ, எந்த சைதன்யம் இருக்கிறதோ அதுவே பாரமார்த்திக சத்தா என்று சொல்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி பயன்படுத்தும்னு சொல்லும். நான் அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த தியானத்திலே எனக்கு குழப்பமான ஒரு எண்ணம் தோன்றி பயம் வந்துவிடுச்சு. அந்த பயம் ஏற்படும் பொழுது நான் அந்த நிலையில் எப்படிப்பட்ட சத்தாவாக இருக்கிறேன்? நான் ஒரு இருக்கின்ற பொருள், நான் எப்படிப்பட்ட சத்தாவாக இருக்கிறேன்? பயந்து கொண்டிருக்கிற சத்தாவாக இருக்கிறேன். அப்பொழுது எனக்கு இன்னொரு எண்ணம் வந்து, அல்ல நீ பயப்படக்கூடாது, அப்படி நடந்தது கனவு, அதை நீ பொருட்படுத்த வேண்டாம், அது பயப்படுறதுக்கு காரணமே இல்லை என்று ஒரு தெளிவு வருதுன்னு வைங்க. அப்பொழுது நான் பயம் நீங்கியவனாக ஆனால் பார்ப்பவனாக இருக்கிறேன். அந்த சமயத்தில் நான் பார்க்கின்ற நான் விவகார சத்தா. ஒருவேளை இந்த பார்க்கின்றவனும் போயிட்டான்னா, அதாவது இதுவரை பயத்தை எண்ணிக்கொண்டிருந்தவன் பிறகு பயம் நீங்கி எண்ணத்தில் இருப்பவன், அந்த எண்ணங்களும் முற்றிலும் நீங்கிவிட்டால், எந்த எண்ணமுமே இல்லாவிட்டால் அப்பொழுது யார் இருப்பார்கள்? யாரோ ஒருவன் தியானம் செய்தவன் இருப்பான் இல்லை, எண்ணமற்ற நிலையில், அவன் பாரமார்த்திக சத்தா. அப்போது இந்த சத்தாவை உனக்கும் சேர்த்து சொல்லலாம், வெளியிருக்க பொருளுக்கும் சொல்லலாம். தன்னிடம் நீ பார்க்கும் பொழுது, என்னுடைய சம்சார வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது அது பிராதிபாசிகம் என்று புரிந்துகொள். நீ உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஆத்மாவாகிய பாரமார்த்திக சத்தாவாகிய அந்த பரம சைதன்யத்தை நீ எப்பொழுது பயப்படுவனாக பார்த்து கொண்டிருக்கிறாய். அது பிராதிபாசிகம். பயம் நீங்கிவிட்டால், தன்னை வெறும் அகங்காரமாக இருந்து எண்ணுகிறவன் என்று மட்டும் நீ இருந்து கொண்டிருந்தால் அது விவகார சத்தா. எண்ணுகிறவனாகவும் இல்லாமல் நீ மாத்திரம் இருந்தால் அது பாரமார்த்திக சத்தா. மூன்றும் ஒரே சமயத்தில் இருக்குது. ஒன்று போயிடும், இன்னொன்று போகவே போகாது. இருந்தாலும் அறிவு வந்த பிறகு அது போனாலும் போகாவிட்டால் நமக்கு பரவாயில்லை என்ற நிலை வந்துடும். அது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலே பயங்கர எண்ணங்கள் வரும்பொழுது நீ அப்பொழுது பிராதிபாசிக சத்தா. அந்த எண்ணம் நீங்கிய பொழுது வெறும் சிந்திப்பவனாக மட்டும் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு விவகாரத்தில் ஈடுபடுற இல்லையா, விவகாரத்தில் ஈடுபடுறதுனால நீ விவகார சத்தா. எண்ணங்களையும் நிறுத்திவிட்டால் எந்த விவகாரமும் இல்லை. அப்பொழுது நீ மட்டும் இருக்கிறாய், அது பாரமார்த்திக சத்தா என்று நீ தெரிந்து கொள். இன்னொரு முறையில் சொல்கிறேன். ஒரு இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஜப மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று தொடர்ந்து ஒரு 10 முறை சொல்லுங்கள். ஒரு ஜபத்திற்கும் இன்னொரு ஜப மந்திரத்துக்கும் இடையிலே சிறிய மௌன இடைவெளி இருக்கிறது. ஒருவன் ஜபத்தை கவனிக்கிறான், பிறகு மௌனத்தை கவனிக்கிறான். ஜபத்தையும் மௌனத்தையும் எவன் கவனித்தானோ அவனை எவனும் கவனிப்பதில்லை. அவன் பாரமார்த்திக சத்தியம். இந்த பாரமார்த்திகமாக சத்தியம் நீதான். நீ மௌனத்தில் இருக்கும் பொழுது ஓம் என்று சொல்வதற்கு வேண்டிய விவகாரத்திற்கு தயாராக இருக்கிறாய். அதனால் அது விவகார சத்தா. ஆனால்
நீ ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டினா தோன்றி மறைகின்ற நீ இருக்கும் பொழுதே அந்த ஓம் நம சிவாய என்ற சப்தம் தோன்றி மறைஞ்சிடுச்சு இல்லையா? அந்த ஓம் நம சிவாயவில் இருக்கின்ற நீ பிராதிபாசிகம் என்று தெரிந்து கொள். சார், பிராதிபாசிகம் சம்சாரம்னு சொன்னீங்க. சம்சாரமாக இருக்க வேண்டியதில்லை. அது விவகாரத்திலிருந்து தோன்றுகின்ற அனுபவத்திற்கு ஒன்று பெயர் அப்படின்னு பெயர். இப்போ நினச்சிங்க, அனுபவங்கள் எல்லாம் பிராதிபாசிகம், அறிவது எல்லாம் விவகாரம். அனுபவம் அறிவும் அற்ற நிலையில் தூய சைதன்யமாக இருப்பது பாரமார்த்திகம் என்று புரிந்து கொள். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தது பார்க்கும் பொழுது, நீங்கள் விஞ்ஞானப்படி பஞ்சபூதங்கள் சொன்னீங்க, 108 எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, அதை 2 பொருளுங்கிறீங்க, 3 பொருள்லாம் சொல்லிவிட்டு ஏதோ எனக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் சத்தா இருப்பதாகத்தான் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே வரும்பொழுது கடைசியில் நீ தான் சத்தான்னு இப்போ சொல்கிறீங்க. இது என்ன அநியாயம்? நான் சத்தாங்கிறத நான் இப்போ நீங்கள் சொன்னதை புரிந்து கொண்டேன். அனுபவமும் அறிபவனும் அற்ற நிலையில் இருக்கின்ற அறிவு மாத்திரமான நான் பாரமார்த்திக சத்தா என்று நீங்கள் சொன்ன பிறகு, அந்த பாரமார்த்திக சத்தா தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுறதுக்கு முன்னாடி இருந்தது என்று சொல்லியதை பார்க்கும் பொழுது நான் அதுவாகி விடுவேன் அல்லவா? அப்படியானால் நான் அந்த பாரமார்த்திக சத்தா என்றால் அதை நான் ஜடம் என்று சொல்ல மாட்டேன், சித்தும் ஜடமும் சேர்ந்ததும் என்றும் சொல்ல மாட்டேன், தூய சைதன்யம் என்று நான் அதை சொல்வேன். ஏனென்றால் நான் தான் பாரமார்த்திக சத்தா என்று விளங்கி கொண்டேன். எனவே சத்தா விசாரத்தில் ஒன்று தெரிந்து கொண்டோம். ஆத்மா எனக்கு சாரம், இந்த ஆகிருதி என்ற உடம்பு, ஆகிருதியாக இருக்கின்ற இந்த மனது, ஆகிருதியாக இருக்கின்ற இந்த அறிவு, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த சத்தாவாகியது சுத்த சைதன்யம் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திற்கு அத்தனை ஆகிருதிக்கும் ஆதாரமாக சைதன்யம் தான் இருக்கும் என்பதை நான் விளங்கி கொண்டேன். அப்படி நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா சத்தா விசாரம் முடிவடைகிறதுன்னு அர்த்தம். சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்கிறது நான் பாரமார்த்திக சத்தா என்று சொல்லுகிறீர்கள், அங்கே பார்க்கப்படும் பொருளும் இல்லை பார்ப்பவனும் இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தூக்கத்தில் தான் அப்படி இருக்கேன், பார்ப்பதும் இல்லை பார்ப்பவனும் இல்லை, அப்பொழுது என்ன பாரமார்த்திக சத்தான்னு சொல்கிறீங்க? அப்படி சத்தாவாக இருப்பது எனக்கு அப்போது தெரிய மாட்டேங்குதே, தூங்கி முழிச்சு பேர் தானே தெரியும். எனக்கு விழிக்கும் போதே நான் அதை அனுபவிக்க வேண்டும், அதை நான் அதில் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அப்போது பார்ப்பவனை அழின்னு அர்த்தம். பார்ப்பவனை அழிஞ்சால் பார்க்கப்படும் பொருளும் போயிடும். பார்ப்பவனை அழிக்காமல் பார்க்கப்படும் பொருள் அழித்தா அது பிராதிபாசிகம். பார்க்கப்படும் பொருளே அழிக்கணும்னா பார்ப்பவனை அழித்தா போதும், பிராதிபாசிகத்தை எடுத்து விவகாரமும் போயிடும். அப்போ பார்ப்பவனை விவகாரத்தை நீக்குவது எப்படி? பிராதிபாசிகத்தை நீக்கிறது எனக்கு சுலபம் சார். விவகாரமாக இருக்கின்ற பார்க்கின்ற அகங்காரத்தை நான் எப்படி நீக்குவது? அதை நீக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த அகங்காரமும் ஒரு பொய் என்று தெரிந்து கொண்டால் போதும். அதுவும் ஒரு ஆகிருதி தான், அதுவும் ஒரு வடிவம் தான், அதுவும் ஒரு நாமரூபம் தான். அதற்கு நாமரூபமற்ற ஆதாரமாக ஆத்மா இருப்பதை நீ விளங்கி கொண்டால் போதும். அதன் பிறகு நீ பார்க்கின்ற பொருளை அழிக்கவும் வேண்டாம், பார்ப்பவனை நீக்கவும் வேண்டாம். தாராளமாக பார்த்து கொண்டே பார்த்துக்கின்ற பொருளிலே விளையாடி கொண்டு ஆத்மரதியாக, ஆத்ம கிரீடனாக, ஆத்ம மிதுனனாக நீ ஆத்மானந்தத்தில் படிப்படியாக நீ மாறலாம் என்று இந்த சத்தா விசாரம் இப்படி சொல்கிறது. எனவே இந்த விவகாரமாக இருக்கின்ற அகங்காரத்தை பிராதிபாசிகத்திலிருந்து நீக்கிடுங்க, அதுதான் சம்சாரம். ஆனால் பிராதிபாசிகம் நீக்கின பிறகு அகங்காரம் இருக்குதே, அது எப்படிப்பட்ட அகங்காரம்? அது சாட்சியாக இருக்கிறது, உள்ளதை உள்ளபடியே பார்க்கிறது. உள்ளதை தவறாக பார்த்தால் சம்சாரம், உள்ளதை உள்ளபடி பார்த்தால் சரியான விவகாரம். பார்ப்போன்னு இன்னைக்கு விட்டால் பாரமார்த்திகம். பாரமார்த்திகள் இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அதுக்காக விவகாரத்தை அழிக்க வேண்டாம்ப்பா. விவகாரத்தை நல்லபடி செய், ஞானத்தில் செலுத்து, குருவிடம் போ, சாஸ்திரம் படி, விளங்கி கொண்டிருந்து பிராதிபாசிகத்தை மட்டும் விட்டுடு. பிராதிபாசிகத்தை எப்படி செயல்படுறது? ஒரு பொருள் உனக்கு வேறொன்றாக தெரிவதற்கு காரணமே அதன் மீது இருக்கின்ற பயமும் காதலும், ஆசையும் வெறுப்பும், வெறுப்பும் வெறுப்பும். அதனால தான் சாதாரண ஒரு காகிதம், கழுதைக்கு அது காகிதம், ஆனால் உனக்கு அது 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டுன்னு சொல்கிறேன். இது பிராதிபாசிகன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படின்னு பிராதிபாசிகமாக இருக்கும் பொழுது உனக்கு சம்சாரம். ஆனால் 1000 ரூபாய் நோட்டை பத்திரமா பொட்டியில் சேர்த்து உனக்கு பொருளெல்லாம் வாங்கி தர்ம தானங்களெல்லாம் செய்து கொண்டிறேன், அப்போ அது விவகாரம் ஆகிடும்.
அதுக்கு மரியாதை கொடுத்து யாருக்கும் செலவு பண்ணாமல் நீயும் செலவு பண்ணாலும் பெட்டியில் போட்டு அடித்து வச்சினா அது பிராதிபாசிகம். ஓ, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். பாரமார்த்திகமாக இருப்பதற்கு எந்த கேடும் கிடையாது. நான் விவகாரத்தில் இருந்தாலும் பாரமார்த்திகமே. எப்பொழுது நான் பிராதிபாசிகத்தில் இறங்காமல் இருக்கிறேனோ விவகாரம் என்னை பாரமார்த்திலிருந்து தள்ளுவதில்லை. என்னை பாரமார்த்திலிருந்து விலக்கி வைப்பதே இந்த பிராதிபாசிக சத்தா என்று சொல்லக்கூடிய என்னை பற்றிய அழிபவன், மாறுபவன், அளவுடையவன் என்கின்ற இந்த பிராதிபாசிக எண்ணங்கள் தான் என்னை சம்சாரத்தை கொண்டு செல்கிறது என்று நீ புரிந்து கொள். எனவே இந்த ஆத்ம ஞான உத்தரகால சத்தா சூன்யம், இதை ஜகத்தை பொய்ப்பிக்க தக்க பிரமாணம் தேவை. ஆத்ம ஞான உத்தரகால சத்தா சூன்யம் என்று இங்கே சொல்கிறார்கள். எப்பொழுது உனக்கு ஆத்ம ஞானம் தோன்றிவிட்டதோ, உத்தர காலம் நான் எழுந்துவிட்ட நேரத்திலே இந்த பிராதிபாசிகமும் விவகாரமும் சூன்யமாகிவிடும். நீ மட்டும் இருப்பாய். அந்த சத்தா நீ என்று கண்டுகொள். இப்போ வேற ஒரு முறையில் இது நம்ம விளக்கி பார்த்தோம். மனிதர்களாக செய்து கொண்ட பொய் பிராதிபாசிகம். அது சின்ன பொய். நம்ம பொய் செய்துட்டோம், கயிறை பாம்பாக பார்த்துட்டோம், அது ஒரு பொய் தான். சின்ன சின்ன பொய்களை செய்கிறார்கள். விருப்பமான பொருளை பத்திரப்படுத்தி வைக்கிறது கூட ஒரு பொய் தான். சிலர் தூக்கி போடுற ஒரு பொருளை நீ எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும், அவங்களுக்கு அது பயனற்றதுங்கிறதும் ஒரு பொய். இது பயனுடையதுன்னு எடுத்து வைக்கிறதும் பொய். இதெல்லாம் சின்ன சின்ன பொய்களை ஜீவன் செய்கிறான். அது ஜீவ சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி எல்லாமே பிராதிபாசிகம், அது அகவயமானது. ஆனால் இனி அகவயமாக ஜீவ சிருஷ்டி செய்யாமல் பார்ப்பவனாக இருந்து உலகத்தை பார்த்து கொண்டிரு. அப்பொழுது வெறும் சாட்சியாக இருக்கிற இல்லையா, அப்போ இருக்கிறது விவகாரம்னு பேர். அந்த விவகாரம் ஒரு பெரிய பொய். யார்? ஈஸ்வரனை சிருஷ்டி பண்ணது. அவன் பார்ப்பவனாகவும் இருக்கிறான், பார்க்கப்படும் ஜகத்தாகவும் இருக்கிறான். அந்த விவகாரத்தில் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது புறவனமான பொய், பொய் என்று தெரிந்து கொண்ட பொய். இந்த பிராதிபாசிகம் பொய் என்று தெரியாமல் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பொய். இந்த பாரமார்த்திக பேருண்மை நிலையானது, மற்றதெல்லாம் பொய் என்பதால் விலகிவிடும். பிராதிபாசிகம் உனக்கு சரியான பிரமாணம் வந்தாலே சரியாக போயிடும். ஆனால் ஞானம் என்கின்ற வேத ஞானம், சப்த ஞானம் உனக்கிலே வந்துவிட்டதுனால் இந்த விவகார இந்த பொய்யும் உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது பாரமார்த்திக பேருண்மை நானே என்பதை நீ அறிவாய். அது அழியாதது, மாறாதது, அளவற்றது என்று தெரிந்து கொள்வாய். அது பார்ப்பவனது சித் சொரூபம். பார்ப்பவன் விவகாரம், அதனுடைய சொரூபம் சைதன்யம். அப்போது சைதன்யம் பார்க்கக்கூடாதா? பாரமார்த்திகமாக இருப்பது விவகாரத்து வரக்கூடாதா? தாராளமாக வரலாம். ஞானிகள் எல்லாம் விவகாரத்து வந்ததுனால தானே. பாரமார்த்திகமாக இருந்து விட்டால் அவர்களுக்கு சரீரமும் இருக்காது, உடம்பும் இருக்காது, பார்ப்பவன் இருக்க மாட்டான், எழுதுபவனும் இருக்க மாட்டான். ஆனால் இப்போ சங்கரர் எழுதி வச்சிருக்கிறாரே, அவர் பாரமார்த்திகமாக தன்னை அறிந்தாலும், வியாசர் தன்னை பாரமார்த்திகம் அறிந்தாலும், தயானந்த சரஸ்வதி போன்ற பாரமார்த்திகம் என்று தன்னை அறிந்து கொண்டாலும் அவர்கள் எல்லா நேரத்திலும் எழுதுபவர்களாகவும் பேசுபவர்களாகவும் அனுபவிப்பவர்களாகவும் இருந்துதானே இருந்தார்கள். சம்சாரமற்ற வாழ்க்கை. அந்த விவகாரத்தில் எந்த விதத்திலும் பாரமார்த்திற்கு அது கேடு அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சத்தா விசாரத்தினுடைய மிக சிறந்த பலன். இன்னொரு விதத்தில் இதை நம்ம விளக்குறோம். இது பல விதத்தில் சங்கர் சொல்லியிருக்கிறார், தயானந்த சரஸ்வதி சொல்லியிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அவங்க பயன்படுத்தியது ஞாத சத்தா, அஜ்ஞாத சத்தா என்று 2 வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஞாத சத்தா என்றால் ஏதோ இருக்கிறது, சத்தானா இருக்கிறது, அது எனக்கு தெரிகிறது, இருக்கிறது எனக்கு தெரிகிறது. அஜ்ஞாத சத்தானா இருக்கிறது, நான் அறியவில்லை, ஆனால் இருக்கிறது. இதுக்கு என்ன சார் உதாரணம்? ஒரு பாம்பை பார்க்குறீங்க, அப்போது ஞாத சத்தா இருக்கிறது, நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அந்த பாம்பு புத்துக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. இருக்கிறது ஆனால் தெரியவில்லை. இது பேர் அஜ்ஞாத சத்தா. ஒரு சில சத்தாக்கள் இருக்கும் ஆனால் தெரியாது. சில சத்தாக்கள் இருக்கும், தெரியும். அஸ்தி பாதி. சிலது அஸ்தி ந பாதி, தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டையும் ஒருத்தர் அறிந்தா பாருங்க, அஜ்ஞாத சத்தாவையும் அறிந்தவன், ஞாத சத்தாவையும் அறிந்தவன், அவன் எப்படி அஜ்ஞாத சத்தாவான்? அவன் என்றைக்குமே அறியாதவனாக இருக்க முடியாது. நான் பாம்பை பார்த்தேன், நான் பாம்பை பார்க்கவில்லை.
ஆனால் நான் என்னை பார்க்கவில்லைன்னு யாரும் சொன்னதே கிடையாது. பாம்பு இருந்தது, இப்பொழுது இல்லைன்னு சொல்கிறான். இருந்ததையும் அறிந்தான், இல்லாததையும் அறிந்தான். ஆனால் என்னைக்காவது தான் இல்லாததை அறிந்தானா? யாராவது ஒரு உயிராவது நான் இல்லாமல் போனேன் என்று என்றைக்காவது அவனால் சொல்ல முடியுமா? அப்போ நான் என்கின்ற அந்த சைதன்யம், பாரமார்த்திக சைதன்யம், அது ஞாத சத்தாவுக்கும் அஜ்ஞாத சத்தாவுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஆதாரம்னு தெரிஞ்சுக்க. இப்படின்னு கேன உபநிஷத் சொல்லுது. விதிதாத், விதிதாத்னா ஞாத சத்தா அறிந்ததற்கும், அவிதாத் அறியாததற்கும் சதி அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. கண் தெரியும் போதும் கண் தெரியுதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், கண்ணு தெரியாத போதும் கண்ணு தெரியல சார்னு சொல்கிறான். அவனுக்கு தெரிந்ததும் தெரியுது, தெரியாமல் இருப்பதும் தெரியுது, அவனுக்கு எல்லாம் தெரியுது. தெரியாததும் தெரியுது, தெரிந்ததும் தெரியுது. அவனுக்கு என்ன தான் தெரியாது? அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, தெரிந்ததும் எதுவும் இல்லை. எல்லாம் அவனுக்கு, எல்லாமே அவனுள்ள இருக்கிறது. அவன் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டிருக்கிறான். வெளியே இருக்கிற பாம்பு தெரியுது, தெரியாமல் போகுது. ஆனால் இவன் எப்பொழுதும் தெரியாமல் போயிருக்கிறானா? அவன் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டிருப்பதால் அது ஸ்வயம் பாதி, ஸ்வப்பிரகாசம், தெரிந்து கொண்டே இருக்கிறது. அலுப்த திருக்கு, அது கண் சிமிட்டாமல் ஒரு க்ஷணம் கூட பார்க்காமல் இருந்ததில்லை. தன்னை வெளி உலகத்தை பார்க்காம இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் தன்னை அது பார்க்காமலோ அறியாமலோ இல்லாமல் போனதை அறிந்ததாகவோ கிடையாது. அது இல்லாமல் இருந்ததை அறியவில்லை, இருப்பதையும் அறிந்து கொண்டும் இல்லை. அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அது விதிதாத் அவிதிதாத் சதி என்று கேன உபநிஷத்தில் பாரமார்த்திக சைதன்யத்தை அவ்வாறு சொல்லுகிறது. பிராதிபாசிகத்தில் கயிறும் பாம்பும் அஜ்ஞாத சத்தா இல்லை, ரெண்டுமே தெரியுது. விவகாரத்தில் இரண்டும் உண்டு, புற்றிலும் மறைந்த பாம்பும் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டோம், இருக்கட்டும். இப்போ நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும்? இந்த பிராதிபாசிகமான மதிப்பற்றவதற்கு மதிப்பு தருவது, மதிப்புடையதை மதிக்காமல் இருப்பது, இது ரெண்டுமே பிராதிபாசிகம். இதெல்லாம் சரியான பிரமாணத்தை பயன்படுத்தலை. உன்னுடைய உணர்வுபூர்வமான கண்ணில் மூலம் பார்க்கும் பொழுது மோகவசப்பட்டு தேவையற்றதெல்லாம் தேவை இருப்பது போலவும் தேவையான ஒன்றை நீ உதாசீனம் செய்வதாக வாழ்கிறாய். இதுதான் பிராதிபாசிகம். இந்த பிராதிபாசிகத்தை நீ நீக்கணும்னா விவகாரத்தில் தான் இருக்கணும். பிராதிபாசிகத்தை விட்டுட்டு விவகாரத்தில் இருக்குன்னா சாட்சியாக இருந்து கொண்டிரு, பார்ப்பவனாக மட்டும் இரு, கண்டபடி தவறான பிரமாணத்தை பயன்படுத்தாதே அப்படின்றோம். பிராதிபாசிகத்தை முதல்ல விவகாரத்தில் நீக்கிடணும். அப்புறம் விவகாரத்தையும் பாரமார்த்திக ஞானத்தால் நீக்க வேண்டும். அப்போது ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது. முதல் ஞானம், நீயாக இந்த உலகத்தை எவ்வாறு அறிந்து கொண்டாயோ அதுதான் பிராதிபாசிகம். குரு இங்கே இருப்பதெல்லாம் ஈஸ்வரன் என்று சொல்லி கொடுக்கிறார். அவர்தான் இந்த உடம்பாகவும் உலகமாகவும் இருக்கிறார். உன் மனமாகவும் தெரிஞ்ச உடனே அப்பொழுது ஈஸ்வரனாக தெரிகிறது. ஜீவ சிருஷ்டி அங்கே மறைந்து ஈஸ்வர சிருஷ்டி மட்டும்தான் தெரிகிறது. அது விவகாரம். இந்த ரெண்டு சிருஷ்டியும் நீ விட்டுவிட்டால் அந்த பரமேஸ்வரனுடைய சொரூபமாகவே நீ இருப்பாய். இந்த பிராதிபாசிக விவகாரிகத்தை சார்ந்திருக்கிறது. இந்த பிராதிபாசிகமே விவகாரத்தை தான், பார்ப்பவனை சார்ந்து தானே பிராதிபாசிகம் இருந்தது. இந்த விவகாரம் பார்ப்பவனை சார்ந்து இருக்கிறதுனால பார்ப்பவனை நீக்கிவிட்டால் இந்த விவகாரமும் பாரமார்த்தியை சார்ந்திருக்கும். பார்ப்பவனுக்கு ஆதாரமாக இருக்கிற சைதன்யத்தை சார்ந்திருக்கிறது. இந்த பாரமார்த்திகம் பார்ப்பவனாகிய விவகாரத்தை சார்ந்திருக்கிறது. இந்த பார்ப்பவனாகிய விவகாரம் பார்க்கவும் செய்யாமல் பார்க்காமல் இல்லாமலும் இருக்கின்ற அந்த சைதன்யத்தை சார்ந்திருக்கிறது. நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இந்த ஆத்மாவானது நீ அறிந்தாயா என்று கேட்கிறார். நான் அதை அறியவில்லை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அதை அறிந்தேன் என்றும் சொல்ல மாட்டேன். இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை யாராவது புரிந்து கொண்டார்கள் என்றால் அவன் அதை புரிந்து கொண்டான் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். ஏனென்றால் எல்லாருக்கும் ஆத்மா பிரம்மம்னு தெரியவே தெரியாது. அதனால் ஆத்மா பிரசித்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதே ஆத்மா தான் நான் இருக்கிறேன் என்று எல்லாரும் சொல்வதனால அது பிரசித்தமாகவும் இருக்குது. அது ஒரே பொருள் பிரசித்தமாக ஒரு மாதிரியும்
அப்பிரசித்தமாக அறியப்படாமலும் இருக்கிறது. அப்போ நான் அந்த ஆத்மாவை பிரசித்தமாக அறிந்தேன் என்று சொல்லலாம், அப்பிரசித்தமானதை அறிய தேவையில்லாமல் நான் அதுவாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நான் அறிந்தேன் என்றும் சொல்லவில்லை, அறியவில்லை என்றும் சொல்ல மாட்டேன். இந்த சொற்களின் அர்த்தத்தை எவன் புரிந்து கொண்டானோ அவன் நான் என்ன புரிந்து கொண்டோ அது புரிந்து கொண்டான்னு அர்த்தம். அப்போ எனக்கு தெரியும்னு அர்த்தம். அவ்வாறு இந்த பாரமார்த்திகம் விவகாரத்தையும் பிராதிபாசியத்தையும் சாராமல் எப்பொழுதும் சார்பற்ற சைதன்யமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பிராதிபாசிகம் சார்புடையது, அது விவகாரத்தை சார்ந்திருக்குது. விவகாரமும் பாரமார்த்திக சார்ந்திருக்கிறது. ஆனால் பாரமார்த்திகம் எதையும் சாராமல் என்றும் உள்ளதாக சனாதனமாக நித்தியமாக சத்தியமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த பாரமார்த்திகத்துக்கு என்ன லட்சணம் என்றால் அதை வரையறை பண்ணணும். பிராதிபாசிகத்துக்கு நம்ம சொன்னோம், பார்த்து கொண்டிருக்கும் போதே பார்ப்பது செல்லும். விவகாரத்துக்கு சொன்னோம், பார்க்கின்ற பொருளும் பார்ப்பவனும் சென்று விட வேண்டும். அப்போ தான் அது விவகார சத்தியம்னு சொல்ல முடியும். இப்போ இதற்கு லட்சணம் காலத்திரய அபாதித்துவம் பாரமார்த்திகம். காலம் என்றால் நேற்று இன்று நாளை, இது திரயம் 3. காலத்திரயம் என்றால் நேற்றும் இன்றும் நாளையும். எப்பொழுதுமே அபாதித்துவம், அது இல்லாமல் போனதே கிடையாது. நேற்று நான் இருந்தேன், இப்போ இருக்குது, நாளைக்கும் நான் இருப்பேன். அது எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அதுக்கு அடுத்த நாள் சொல்வேன் நேற்று இருந்தேன்னு. அதனால் 3 காலத்திலும் காலங்கள் மறைகிறது. காலத்தால் இடமும் மாறுகிறது, காலத்தினால் பொருள்களும் மாறுகின்றன. நேற்று ஒரு இடத்துல இருந்தேன், நேற்று ஒரு பொருளை பார்த்தேன். இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்க, இன்றைக்கி ஒரு இடத்துல பார்க்குறேன். நீ உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்த ஒரு பொருளை பார்த்தேன், அடுத்த செகண்டு கிச்சனுக்கு போகிற, கிச்சனில் இருக்கிறத பார்க்குற, அந்த பொருளை நீ பார்க்கல. அதெல்லாமே 3 காலத்திலும் தோன்றி மறைகிறது, 3 இடத்திலும் தோன்றி மறைகிறது. ஆனால் 3லும் நீ தானே இருந்த. அந்த ரூமில் ஒரு வினாடிக்கு முன்னாடி, இந்த வினாடி, அடுத்த வினாடி எங்கே போனாலும் நீ இருப்ப. இந்த மற்றதெல்லாம் மாறுகின்றதெல்லாம் வியாவர்த்திகம் என்று சொல்கிறோம். எது எல்லாவற்றிலும் தொடர்ந்து வருகிறதோ அதை அனுவர்த்திகம் என்று சொல்கிறோம். வியாவர்த்திகம், அனுவர்த்திகம். நீ எல்லாவற்றிலும் தொடர்ந்து இருப்பதால், 3 காலத்திலும் அழியாமல் இருப்பதால் காலத்திரைய அபாதித்துவம், நீதான் பாரமார்த்திகம் என்று தெரிந்து கொள். நானும் என்று எதை சொல்கிறீங்க சார்? உடம்பை நான் சொல்லலை. ஏன்னா ஒரு வினாடிக்கு இந்த உடம்பு படுத்து இருந்தது, அடுத்த வினாடி எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்துருச்சு. இந்த வினாடிக்கு வினாடி இது மாறிக்கிட்டே இருக்குது. அதை நீ ஆறுகிறாய். அப்போது அமர்ந்த உடம்பையும் படுத்த உடம்பையும் நடக்கும் உடம்பையும் நீ பார்க்கிறாய். நினைத்த மனதையும் மறந்த மனதையும் எண்ணுகின்ற மனதையும் பார்க்கிறாய். இப்போ வியாபாரத்துக்கெல்லாம் நீ பார்த்து கொண்டிருப்பதனால எல்லாவற்றிலும் தொடர்ந்து இருக்கின்ற, அன்வயமாக இருக்கின்ற நீதான் 3 காலத்திலும் மாறாமல் அழியாமல் இருக்கின்ற பாரமார்த்திக சத்தியம் என்பதை பார். அப்போது நேற்று பார்த்ததும் இன்று பார்த்ததும் நாளை பார்த்ததும் யார் சார்? அவன் பார்ப்பவன், அவன் விவகார சத்தியம். அந்தவனை பார்த்தவனை பார்க்கின்ற ஒருவன் இருக்கிறானே, அவன்தான் இந்த பாரமார்த்திக சத்தியம் என்று தெரிந்து கொள். விவகாரத்தை பாரமார்த்திகமாக புரிந்து கொள். எனவே இந்த அனுபவங்கள் எல்லாம் உன்னால் அனுபவிக்கப்படுகின்ற திருஷ்யங்கள், அவை அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடும் பொழுதே அனுபவம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்பூனில் எடுக்கும் வரை ஒரு அனுபவம், எச்சில் நாக்கில் வருது, வாயில் போட்டவுடன் அந்த சுவை, அப்புறம் அதை முழுகின பிறகு அந்த சுவை மறைஞ்சிடுது, மறுபடியும் வாயில் வைக்கிற வரைக்கும் இருக்குது. அனுபவங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது, நீரோட்டம் போல போய்கொண்டே இருக்கிறது. அவங்க ஒன்றுமே நிலை இல்லை. ஆனால் அனுபவத்தை எல்லாம் தொடர்ந்து ஒருத்தன் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கிறான், அனுபவித்து கொண்டே இருக்கிறான். அவன் திருக்கு, அவன் நீங்குவதில்லை. அனுபவங்கள் நீங்கும், அதெல்லாம் திருஷ்யங்கள். அதை அனுபவித்து கொண்டு மாறாமல் இருக்கின்ற ஒன்று திருக்கு, அது நீங்குவதில்லை. அந்த பிரமாதா, இந்த அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கான்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பேர் பிரமாதா. அவனுடைய சொரூபம் பாரமார்த்திகம், அது ஸ்வத சத்தா, அது ஸ்வயம் ஜோதி என்றெல்லாம் நாம் விளங்கி கொண்டோம். அடுத்ததாக துச்சம் என்ற ஒரு வார்த்தை பற்றி இப்போ தெரியும். இது வரைக்கும் சத்தாவை பற்றி சொன்னோம். இப்போ முற்றிலும் இல்லாததை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா சத்தான்றது சொன்னோம்னா சத்தா இல்லாதது ஒன்று இருக்குமே, அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சால் சத்தா புரியும் உங்களுக்கு. துச்சம் என்று ஒரு சொல், அது சத்தா அல்ல. அதற்கு 2 சொல்கிறோம்.
அத்தியந்த துச்சம், சொரூப துச்சம் அப்படின்னு 2 துச்சம் இருக்குது. அத்தியந்த அசத் அல்லது துச்சம் என்பது முயல் கொம்பு, வட்டமான சதுரம், வந்தியா புத்திரன். இது எப்பவுமே கிடையாது. சார் ஒரு காலத்தில் முயல் கொம்பு இருந்தது சார், எதிர்காலத்தில் வந்தாலும் வரும் அப்படிலாம் கிடையாது. வட்டமான சதுரம் ஒரு காலத்தில் வட்டமான சதுரம்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ தான் வரையறதில்லை அப்படிலாம் கிடையாது. எந்த காலத்திலும் இல்லாதது அத்தியந்தம், அந்தமும் ஆதியும் இல்லாதது. அத்தியந்தம்னா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, தொடக்கமும் முடிவும் இல்லாமல் எப்பொழுதுமே இல்லாத ஒன்றை அத்தியந்த அசத் அல்லது துச்சம் என்று சொல்கிறோம். அடுத்தது சொரூப துச்சம். இது பிராதிபாசிகமும் விவகாரிகமும். இந்த இடத்துல இந்த சொரூபமாகி இருக்கின்ற அதுக்கு ஒரு சொரூபம் இருக்கும் இல்லையா, இதுக்காவது ஒரு சொரூபம் இருக்குது. முயல் கொம்புக்கும் வட்டமான சதுரத்துக்கும் ஒரு சொரூபத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, சேர்ந்து தான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த பிராதிபாசிகமும் விவகாரமும் சொரூப அசத் துச்சம், அதுக்கு சொரூபமே கிடையாது. சொரூபம் நான் தான், அதற்கு சொரூபம் நான் தான், சைதன்யம் தான். அதற்கென்று ஏதாவது சொரூபம் இருக்குதான்னா கிடையவே கிடையாது. இந்த பானைக்கென்று ஏதாவது ஒரு இருப்பு இருக்குதா? ஒருத்தர் மண்ணே இல்லாமல் ஒரு பானை வச்சுருக்கார் சார் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்புறம் எங்கே காட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பித்தளை பானை காட்டுறார். ஓ, இது மண் பானை இல்லைங்கிறது உண்மை தான், ஆனால் பானைன்னு ஒன்று மண்ணோ இந்த பித்தளையோ இல்லாமல் காட்டுங்கிறார். அப்புறம் பிளாஸ்டிக் பானை கொடுக்குறார். அட மண்ணோ இந்த பித்தளையோ பிளாஸ்டிக்கோ இல்லாத ஒரு பானை கொண்டு வர, என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு. சொரூபமே இல்லாத ஒன்றை கொண்டு வா அப்படின்னு கேட்கணும். அப்பவும் ஒரு புரியல, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நிறுத்திடலாம். ஆதாரம் இல்லாமல் இந்த ஆகிருதி இருக்காது. இந்த ஆகிருதிகள் எல்லாமே பிராதிபாசிகமாக விவகாரமாகவும் இருக்கலாம். அது ரெண்டும் ஞானிகளுக்கு அனுபவத்தில் இருந்தாலும் சொரூபத்தில் அவர்கள் துச்சம் என்று விட்டுவிடுகிறார்கள். என்னிடத்தில் அது இல்லை, அது பார்க்கின்றவனுக்கு இருக்குது. பார்க்கிறவன் போதையில் இருந்தான்னா பிராதிபாசிகம் இருக்கும், பார்க்கிறவன் தெளிவாக இருந்தான்னா அது தெளிவானதாக இருக்கும், சம்சாரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பார்ப்பவனே இல்லாமலும் போய்விடுவான். அப்பொழுது நான் மட்டும் இருப்பேன். ஆனால் ஞானிகளுக்கு அந்த இரண்டுமே சொரூப துச்சம் என்று சொல்கிறார்கள். அத்தியந்த துச்சம் என்றது எப்போதுமே கிடையாது, ஆனால் இது இருக்கும், ஆனால் இல்லாமல் போய்விடும். பிராதிபாசிகம் இருக்கும், விவகாரம் இருக்கும், ஆனால் இல்லாமல் போய்விடுங்கிறத அது சொரூப துச்சம் என்று சொல்கிறோம். அத்தியந்த துச்சம் அது சொரூபத்தை பற்றி பேச்சே இல்லை, அது என்றைக்குமே கிடையாது அப்படின்னு 2 விதமாக நாம் புரிகிறோம் துச்சத்தை. எதற்காக இந்த சத்தாத்திரய விசாரணை, இந்த 3 சத்தா என்பதை ஏன் பார்க்கிறோம்? இந்த உலகம் பிராதிபாசிக சத்தாவாக இருக்கும் வரை தான் உனக்கு சம்சாரம், சுகம், துக்கம் எல்லாம் இருக்கிறது, பிறவிகள் இருக்கிறது. உடனடியாக அடுத்தடுத்து பிறவி எடுத்துகிட்டே இருக்கணும். இதுவரை இந்த பிராதிபாசிகமாக இந்த உலகம் இருக்கும் வரை அந்த உலகத்தை நீ ஈஸ்வர பார்வையினால் பார்த்துரு. பார்க்கும் பொழுது அது விவகாரமாக இருக்கும். ஏன்னா நீ பார்க்கவன் இருக்கிற வரைக்கும் பார்க்குற பொருள் இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் உனக்கு பயம் தராது, துக்கம் தராது. துக்கமும் பயமும் இல்லாமல் நீ பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஜகத்தை நாம் விவகார ஜகத் என்று சொல்கிறோம். உன்னையும் விவகாரம்னு சொல்கிறோம். நீ அகங்காரியாக இருந்து பார்க்கிறாய், உலகம் உனக்கு இருக்கிறது, உனக்கு அது தொந்தரவு தரலை. அதனால் பிராதிபாசிகம் இல்லை, விவகாரம் இருக்கிறது. பிறகு இந்த ஞானி விவகாரத்தில் இருந்து கொண்டு சம்சாரம் இல்லாமல் நான் பாரமார்த்திகம் என்று ஞானத்தில் இருந்து கொண்டு வாழ்கிறானே, அவன் பேர் முக்தன்னு பேர். அப்போ 2 விதமான 3 விதமான, ஒன்று சம்சார வாழ்க்கை, இன்னொன்று பிரியம் அப்பிரியம் என்பதை நீக்கிவிட்டு இந்த சம்சாரத்திற்கு காரணமாக அழித்துவிட்டு வாழ்கின்ற கர்மயோக வாழ்க்கை. பிறகு ஞானத்தினால் அவன் ஜீவன் முக்தன் வாழ்க்கை. பிராதிபாசிகம் சம்சாரம், கர்மயோகத்திலே அவன் விவகாரம் செய்கிறான், ஆனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. விவகாரத்தையும் விட்டுவிட்டு நான் விவகாரமே இல்லாத தூய சைதன்யம் என்று வாழ்பவன் முக்தன் என்று நாம் புரிந்து கொண்டோம். பயனற்ற பிராதிபாசிகத்தை பயனுடைய விவகாரமாக மாற்றி அதை பாரமார்த்தியமாக பார்ப்பதுவே சம்சாரமாகும். பயனற்ற பிராதிபாசிகத்தை பயனுடையதாக பார்ப்பது. பிராதிபாசிகம் பயனடையது, ஆனால் அது பயனுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது ஒன்று தப்பு.
இன்னொன்று விவகாரத்தில் இருக்கிறது உண்மை தான், ஆனால் அது பாரமார்த்திகம் நினைக்கிறான் பாருங்க, அது சாஸ்வதம் அப்படின்னு. அதுவும் தப்பு தான், அதுவும் சம்சாரம். அப்போது ஒரு வகையில் கர்மயோகம் கூட உனக்கு பாரமார்த்திகம் காட்ட மாட்டேங்குது, உலகம் உண்மையினே காட்டுது. ஒரு வகையில் மனதில் தான் உனக்கு தூய்மையை கொடுக்குதே தவிர அது மனதை மறுபடியும் சம்சாரத்தில் கொண்டு போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பிராதிபாசிகமாக பார்ப்பது ஒரு விதமான பயனற்றது நிலை. அதை பாரமார்த்திகத்தை சத்தியமாக பார்க்கின்றது இன்னொரு சம்சாரமாயிடும். எனவே முட்டமுதுவாக சம்சாரம் நீங்க வேண்டும் என்றால் பிராதிபாசிகம் விவகாரம் இரண்டையுமே நாசம் செய்து பாரமார்த்திகம் நான் என்று ஒருவன் வாழ வேண்டும். பாரமார்த்திக சத்தாவாக இருப்பது நானே என்பதை கண்டுகொள்ளும் வரை அதற்கான பிரமாணத்தில் ஒருவன் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் அர்த்தமுள்ள வாக்கியங்கள். ஒருவனுக்கு அறியாத ஒன்றை அறிவிப்பது தானே பிரமாணம். குழந்தைக்கு சொல்கிறோம், இது பார்த்து குழந்தை தான் வாழைப்பழம் பனானா அப்படின்னு சொல்கிறோம். அது 2 வயசு எல்கேஜிக்கு போகுது, பனானா. மம்மி ஐ நோ வாட் இஸ் பனானா அப்படின்னு அன்றைக்கி ஈவினிங் வீட்டில் சொன்னோம். டார்லிங் டெல் மீ வேர் இஸ் பனானா அப்படின்னு. ஹியர் அப்படின்னு பனானா காட்டுது. இது வரைக்கும் பனானா தெரியாது. அப்போது திஸ் இஸ் பனானா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அது அவனுக்கு பிரமாணமாக இருந்து அறிவை கொடுத்ததில்லை. அறிவை கொடுப்பதற்கு வெறும் கண்ணு கூட போதும். கண்ணே கூட நிறைய அறிவை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அட இது பச்சை கலராக இருக்கே, இது மஞ்சள்னு நினச்சோம் அப்படின்னு அறிவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அறிவு பிரத்யட்சமான அனுபவத்திலும் வரலாம், சொற்களிலிருந்தும் வரலாம். குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி 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 தான் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ சொற்கள் தான் அவனுக்கு பிரமாணமாக இருக்குது. அது பேர் சப்த பிரமாணம்னு பேர். அதுவே தன்னை எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பிரத்யட்சத்தினாலும் அனுமானத்திலும் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் இருக்கும் பொழுது அம்மா தானே சொல்லித்தராங்க. இது நல்லதில்லைப்பா, இது வாயில் போட்டால் செத்துடுவே, பயம், படம் வலிக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அப்போது அவனுக்கு பிரத்யட்சம் உதவுறதில்லை, சப்தம்தான் உதவு. சப்தமாக இருக்கின்ற சில ஞானங்கள் இருக்கிறது, அந்த ஞானத்தினால் தான் மோட்சம் கிடைக்கும். பிரத்யட்சத்தினால உனக்கு பந்தம்தான் உண்டாகும். எனவே சாஸ்திரமும் குருவும் சேர்ந்து கிடைக்கின்ற சப்த ஞானத்தினாலே நீதான் பிரம்மம், நீதான் பாரமார்த்திக சத்தா என்று இதுவரை நாம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சப்தத்தின் மூலம், வாக்கியத்தின் மூலம் புதிய அறிவை நீங்கள் பெறுவதால் அது பிரமாணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சப்த பிரமாணத்தை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ சாசனம் சொல்லிச்சா அது எதுக்கு நான் நம்பணும்? பழைக்கிற வழியை பாருங்கள். புத்தி இல்லாதவன் அங்கே போவான், நான் சொந்த புத்தியிலே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், இந்த யோகாலாம் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொந்த புத்தியில் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் சாஸ்திரம் சொல்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஏன் நம்புறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, உனக்கு தெரியாததை எது தெரிய வைத்தாலும் அது பிரமாணம் தான். ஆகவே நீ பிரம்மம் என்பது உனக்கு தெரியாது. உனக்கு ஆத்மா இருப்பது பிரசித்தம் தான். அது சம்சாரமாக இருக்கின்ற ஆத்மா தான் பிரசித்தம். அது அசம்சாரியாக மோட்சத்தில் இருக்கின்ற பிரம்மம் என்பது உனக்கு அப்பிரசித்தமாக இருக்கிறது. அப்பொழுது உனக்கே உன்னை காட்டி கொடுக்க வேண்டியிருக்குது. உனக்கே உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு உன்னுடைய பிரமாணம் எப்படி உதவும்? உன்னை தான் தப்பாக காட்டிக்கிட்டு இருக்குது இத்தனை நாள். உன்னை சரியாக காட்டி கொடுக்க உன் பிரமாணம் உதவாது. சப்த பிரமாணமாக குருவும் சாஸ்திரமும் சொல்லும் என்பதை சொல்லி இன்று நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.